மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று மாலையிலிருந்து அதிர்ச்சிகரமான செய்தி. இசையமைப்பாளர், இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவருடைய மனைவி சாய்ரா பானு விவாகரத்து செய்தி தான். முதல் முறையாக சாய்ரா பானு தரப்புல இருந்து தான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தது. டைரக்டாக அவங்க கூட பண்ணல. வக்கீல் நோட்டீஸ் மூலமாக இதுநாள் வரை வாழ்வில் ஏற்பட்ட வலியின் வேதனையின் காரணமாக நான் அந்த முடிவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ.ஆர். ரஹ்மான் தரப்புல இருந்து நான் எவ்வளவோ உடைந்ததை ஒட்ட முயற்சி செஞ்சேன். ஆனால் முடியலை அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இதை பற்றி நான் பேச விரும்பலை அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? உண்மையான பின்னணி என்ன? இல்ல, இந்த அதிர்ச்சிகரமான தகவல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, பார்த்த பார்வையாளர்களுக்கு மட்டும் கிடையாது. ரகுமானுக்கே இது அதிர்ச்சியான தகவல். என்னன்னா, அவருக்கே தெரியாது. ரஹ்மானுக்கே தெரியாமல் நோட்டீஸ் அனுப்பினாங்க. அவரும் நேத்து சாயங்காலம் நடந்த சம்பவம் என்னன்னா, அவர் மியூசிக் கம்போஸ் பண்றதுக்காக அவருடைய ஸ்டுடியோல இருந்திருக்காரு. ஃபிளாஷ் நியூஸ் போன பிறகு தான் அவருக்கே தெரியுமா. ஓ. இப்படி ஒரு தகவலை காலைல விசாரிக்கிறப்ப சொல்றாங்க. உள்ள இருக்கிற தகவல் சில சோர்ஸ்ல விசாரிக்கிறப்ப, ரகுமானுக்கு இந்த விஷயம் நமக்கு வெளியில பார்க்கக்கூடிய நமக்கே இது ஒரு பெரிய ஷாக், அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இப்படி ஒரு செய்தி அப்படின்றது. ரகுமானுக்கே இந்த ஒரு செய்தி அப்படியே புதுசா இருக்குங்கிறது பெரிய அதிசயமான விஷயமா தான் பார்க்கப்படுது. என்னன்னா, கணவன் இதில் ஒரு பெரிய இந்த இந்த இவங்களுடைய பிரிவு ஒரு பெரிய பிரிவே கிடையாது. கணவன் மனைவிக்குள் அடிக்கடி வரும் இல்லையா சண்டை, அந்த மாதிரியான சண்டை வர்றப்போ நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சண்டை வரும். அது மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 2 நாள் வெளியில் போவாங்க. இப்படி எல்லா குடும்பங்களையும் நடக்கக்கூடிய சிறு சிறு சண்டைகள் தான். அதே மாதிரி தான் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே லேசாக சண்டை வந்திருக்கு. ரகுமானுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது பாம்பேயில். அந்த ஃப்ளாட்டில் தான் இவங்க ரகுமான் நம்ம ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தெரியும். ஹாலிவுட் தரத்திற்கு உண்டான டெக்னாலஜியை நம்ம தமிழ்நாட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை ரெடி பண்ணிட்டு மேக்ஸிமம் அங்கே போய் நைட்டில் அங்கே ஸ்டே பண்ணிடுறாரு. அந்த வேலைகள்லாம் பார்க்குறது லேட் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்துடுறாரு. அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்க நேற்று மும்பைக்கு போயிருக்காங்க. மும்பையில் ஒரு வீடு, ஃப்ளாட்டு, ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரஹ்மானுக்கு மும்பையில் வீடு இருக்குது, லண்டனில் வீடு இருக்குது, துபாயில் வீடு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அங்கே மும்பை வீட்டுக்கு இவங்க கிளம்பி போயிருக்கிறாங்க. அவரோட ஒய்ஃப் நேற்றோ முந்தா நாளில் போயிருக்கிறாங்க. சரி, எப்பயும் போல் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு ஒரு 4 நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகிறாங்கன்னு நினச்சி அங்கே போனால் இவங்க நாளைக்கு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வருவாங்க. இன்றைக்கி ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்காங்க. இன்றைக்கி மும்பை சென்னை இறங்குறாங்க. வந்த பிறகு அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது தெரியல. அப்படி மும்பையில் இருக்கிறப்ப தான் சரி, மும்பையில் இருக்கிறாங்க, ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க போல், சின்ன சின்ன கோவங்கள் தனிஞ்சு வந்துடுவாங்கன்னு நினச்சி இவர் நினச்சிட்டு இருக்கப்போ தான் இவருக்கு அந்த செய்தியை பார்த்த பிறகு இவருக்கு ஒரு பெரிய ஷாக். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு சண்டைகள் தான். இப்போ இதில் உங்கள் டைவர்ஸ்க்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கல்யாணமாகி 29 வருஷம் ஆச்சு. 2 பேரும் காதல் திருமணம் தான் திருமணம் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம எக்மோரில் கூட மோதி பாபா தர்கான்னு ஒன்று இருக்கும். ரஹ்மானுடைய ஆரம்பகால வளர்ச்சி டைமில் ஒரு அடிக்கடி தர்காவுக்கு போகிறப்ப அந்த பக்கத்து வீட்டில் ஃப்ளாட்டில் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு சைடாக காதலித்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்லி திருமணம் பண்ணிட்டாங்க. 29 வருஷம் வாழ்க்கை மிக சுமூகமாக சந்தோஷமாக போயிருக்கு. 3 குழந்தைகள் எல்லாருக்கும் தெரியும். மூத்த மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவரோட சவுண்ட் இன்ஜினியராக வேலை பார்த்த பையனை திருமணம் பண்ணி வச்சுட்டார். 2வது பொண்ணு டாக்குமெண்ட்ரி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. 3வது பையன் மியூசிக் டேரக்டராக சிங்கராக இருக்கிறாரு. ரஹ்மான் கூட தான் எல்லா இடத்துக்கும் பண்ணுறாரு. ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி கலாச்சாரத்தில் இது வரைக்கும் அவருடைய சினிமா வாழ்க்கையில் 30 வருஷத்தில் 35 வருஷம் இருக்கும். 35 வருஷத்தில் ஒரு நாள் கூட போனதில்லை. எத்தனையோ உலக நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. உலக நாட்டில் இருக்கக்கூடிய பல விழாக்களுக்கு போயிருக்கிறாரு. ஒரு பார்ட்டியில் கூட ரஹ்மானை இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, அவர்கிட்ட பாட வரக்கூடிய பாடகிகளுக்கு இது வரைக்கும் கை கொடுத்ததே கிடையாது. மனைவியை தவிர இன்னொரு அந்நிய பெண்ணின் மீது தன் சுண்டு விரல் கூட வரைக்கும் படாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஃபோட்டோ கூட 2 பேரும் கேப் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி மனைவியை எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்தணும்னா, நீங்கள் பொது இடங்களில் சரி, ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச் அந்த மாதிரி நிகழ்ச்சியில சரி, மனைவியை வா போன்னு கூட சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு தன் மனைவியை பொது இடங்களில் ரொம்ப நாகரீகமாக, பொது இடங்களில் பொதுவாகவே அவர் பெண்கள்கிட்ட ரொம்ப நாகரீகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர். அவருக்கு ஸ்டுடியோவுக்கு போனவங்க, பாடினவங்க நிறைய பேருக்கு தெரியும். இவர் கன்சோல் ரூமில் உட்காந்தாலும் ஆப்போசிட் பூத் ரூமில் இருக்கும். பூத்தில் பாடக்கூடியவர்களுக்கு உள்ளேருந்தே வந்துடலாம். அப்போ பெண்கள் வரக்கூடிய வழியில் கூட இவர் போக மாட்டார். பாட்டை சொல்லிக் கொடுக்க போகிறோம், ஒரு பூத்தில் போயின்னா கூட இவர் போய் சொல்லிக் கொடுக்க மாட்டார். கன்சோல் ரூம்னு சொல்லுவாங்க, கண்டக்டர் போய் உள்ளே சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி பெண்கள் கை கூட கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். எதிர்த்துற மாதிரி வீடு, அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டுடியோ. வீட்டில் இருப்பார், இல்லை ஸ்டுடியோ இருப்பார். அதுக்கு பெருசாக என்டர்டைன்மெண்ட்டோ, ஃப்ரெண்ட்ஸோ, வெளியில் பார்ட்டி பப்புக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறவங்கள அங்கே போய் ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த விதமானது. எங்கே போனாலும் குடும்பத்தோடு தான் போவார். மனைவி குழந்தைகளோட தான் வெளிநாடுகளுக்கு போவார். வெளிநாடு வீட்டில் ஸ்டுடியோ இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பார், ஃபேமிலி. அந்த மாதிரியான ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு நபர், ரொம்ப ஜெனூனான ஒரு நபர், தன்னைத்தானே ஒரு வேலி போட்டுக்கிட்டு ரொம்ப கட்டுக்கோப்பாக வாழ்ந்து கொண்டிருக்க நபர். மனைவியை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் காதல் திருமணம் பண்ணி செஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரஹ்மானே பல இன்டர்வியூ சொல்லியிருப்பார், எங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கு நிறைய பொசிஷனர்ஸ் வரும் அப்படின்னு. பட் அவங்களும் இப்போ இல்லை, அவங்களும் மறைந்துட்டாங்க. இப்போ இவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கிறாங்க.
அப்படிங்கும்போது அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, என் கூடயே இருக்க மாட்டேங்கிறீங்க, அங்கே போனீங்க போன சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல, அது சமாதானம் பண்ணுவாங்க, வெளியில் போவாங்க, அப்புறம் அது சரியாகும். இப்படி கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய சிறு சிறு சண்டல்கள், சண்டை ஊழல்கள் இருக்கும். ஏன்னா சுஹாசினி கூட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அதில் வந்து அவங்க மனைவி சர்ப்ரைஸாக வரும்போது 5 விஷயங்கள் சொல்லும்போது, அவங்க மனைவி சொல்லும்போது, அவங்க ஒரு வந்து எப்பவுமே அவன் அம்மாவோட பையன், பெஸ்ட் சன் அப்படின்னு சொல்லும்போது, ரகுமானே ஷாக்கிங் ஆவாரு. பெஸ்ட் ஹஸ்பண்ட் சொல்லலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் அந்த இருக்குது. மாதிரி இருக்கப்ப அதெல்லாம் அம்மா மறைவுக்கு முன்னாடி. அம்மா அந்த மறைவு இன்டர்வியூ இப்போ அவங்க அம்மாவும் மறைஞ்சிட்டாங்க. இவங்க தனியா தான் இருக்கிறாங்க. ம். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த இந்த கலைஞர்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு டாக்டரா இருக்காருன்னா 9 to 6 வந்துருவாரு. ஒரு அட்வொகேட்டா இருந்தா கோர்ட் முடிச்சுன்னு வந்துருவாரு. இந்த கலைஞர்களாக இருக்கிறவர்களுக்கு 24 அவங்க தூங்குற நேரத்த தவிர, மீதி நேரம் பூரா அவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட அந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்ட்ல இருக்க எல்லாருக்குமே அந்த சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கும். அதனால அந்த இது வந்து என்ன செய்யும்னா, பெர்சனல் லைஃப் வந்து குத்தி கிழிச்சிரும். பாலுமந்திராவே சில இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. கலைஞர்களாக இருக்கிறவருடைய வேதனை என்னன்னா, அவர்களையே அவர் பதம் பார்த்துரும் அவங்க கொடுக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி. இப்போ நீங்களும் பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நான் ஏதாவது ஒரு 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 விஷயத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல பேச போறேன். ஒரு விஷயமா அப்படின்றதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த நேரத்தில் நீங்க என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா கூட பேச முடியாது. அப்போ என்ன நினைக்கிறது தெரியுமா? இவன் பெரிய இதான் திமிரு பிடிச்சவன் போல. இரிட்டேட் ஆகும். இரிட்டேட் ஆகும். அப்போ பார்க்குறவங்களுக்கு அப்படி. இது நான் சாதாரண நம்மளுக்கே எப்படி ஒரு ஒரு இந்தியா லெவலில் உலக லெவலில் கொண்டாடக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு செகண்டுமே அவருக்கு இதுதான். ஆமா. அது யோசிச்சு அதாவது வீட்டுக்கு உட்காந்துருப்பாரு. மனைவி அந்த நேரத்துல ஏதாவது மிக்ஸிய போட்டு அரைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல ஏதாவது குக்கர போட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். இல்ல ஏதாவது வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல அவர் ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கலாம். கண்ணதாசன் அவர்களா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து 3 பேர் தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு பிறவி கலைஞர்களா பார்க்கக்கூடியவர் கண்ணதாசன், இளையராஜா, ரகுமான். இவங்கலாம் வந்து தனிப்பட்ட 24/7 தன்னை வந்து அப்டேட்லயே இருக்கக்கூடிய நபர்கள். அந்த மாதிரி வரக்கூடிய அவங்க பேச வரப்ப நீங்க வந்து ஏதோ சிந்தனையில இருக்கீங்க. என்னைய வெளியில கூட்டு போக மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வரும். சில மனைவிகள் வந்து அத வந்து அவங்களுடைய சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ரைட் இவர் வேற ஏதோ ஒரு தப்பான வழிக்கு போலைல, வேலைய தானே பார்க்குறாரு. அப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க. சில பேர் வந்து முரண்டு பிடிப்பாங்க. அதிலிருந்து கூட பேச மாட்டாரு இல்லையா? ஆமா. அந்த மாரி. ஆனா அவங்களுக்குன்னு சில ஒதுக்க வேண்டிய டைம் பண்ண வேண்டிய எல்லாம் கூடுவாருங்க. வெளிநாடுகளுக்கு போறப்ப ஃபேமிலியோட தான் போவாரு. இதுவரைக்கும் அவர் பெருசா தனியா போனதில்ல. குடும்பத்தோட தான் போறாரு. இந்த மாரியான சிச்சுவேஷன்ல சிறு சிறு சண்டைகள் வரும். 4 நாள்ல சமாதானமாயி வந்துருவாங்க. கோச்சிட்டு நம்ம வீட்லயே ரஹ்மானுடைய ஃப்ளாட்ல இருந்துகிட்டு, ரஹ்மான் வீட்ல இருந்துகிட்டு, ரஹ்மானுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது ரஹ்மான் ஒய்ஃப் அனுப்பல. அங்க இருக்கக்கூடிய ஒரு அவார்ட் வின்னிங் டைவர்ஸ் கம்பெனி. அதுதான் எனக்கு தெரியல. என்னடா இதுலலாம் அவார்ட் வின்னிங். இல்ல, இதுக்கு டைவர்ஸ் பின்னாடி வாங்கி ஒரு கொடுக்கறதுல அரசியல். அவார்ட் வின்னிங்கா? இல்ல இதுக்கு ஒரு பின்னாடி வந்தனா ஷா அப்படின்ற ஒரு நபர் தான் அந்த அட்வொகேட் அசோசியேட் தான் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து பான் வந்து இவங்க வந்து குஜராத்தி. ஏஆர் ரஹ்மான் ஒய்ஃப். ஏஆர் ரஹ்மானுடைய ஒய்ஃப் வந்து பூர்வீகம் வந்து குஜராத்தி. சென்னையில செட்டில் ஆனவங்க. ஏஆர் ரஹ்மானுடைய மனைவியும் ஆக்டர் ரஹ்மானுடைய மனைவியும் அக்கா தங்கை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க வந்து பான் வந்து குஜராத்தி. இப்போ இந்த லெட்டர் அனுப்பிச்ச நிறுவனமும் குஜராத்தி சேர்ந்த நிறுவனம் தான். அப்ப ரஹ்மான் மீது நேரடியாக திறமையின் மீது கல்லெறிய முடியாதவர்கள் பல்வேறு வேலைகளை சமீப காலமாக ரஹ்மான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவருடைய மியூசிக் கான்சர்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அவருடைய ரிலீஜனை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரஹ்மானை வேற வழியில் ஒரு களங்கப்படுத்துறதுக்காக, அவர் மீது கல்லெறிவதற்காக இந்ததை பின்பக்க வழியாக யாரும் பயன்படுத்தி கொண்டார்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஆனா அவங்க மனைவி எப்படி இந்த விஷயத்துக்குலாம் ஒத்து போவாங்க? ஏன்னா ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் டிவோர்ஸுங்கிறது பெரிய முடிவு இல்லையா? அது வந்து அவங்க யாரோ ஒருத்தவங்க சொல்றதுக்காக வந்து இப்படி எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு ட்ரிக்கர் தான். Trigger ஆத்திரத்தில் எடுத்த முடிவாகத்தான் நான் பார்க்குறேன். ம். ஆத்திரத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணி இதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வச்சிருக்காங்களான்ற மாதிரி தான் ஏறக்குறைய தகவல் வருது. ஓகே. அவங்க இன்னைக்கு மும்பையிலேருந்து சென்னை வர்றாங்க. வந்த பிறகு அந்த பிள்ளைகள்லாம் திருப்பி பேசுனது பிறகு தான் உண்மையான நிலவரம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ரஹ்மானுடைய நிலைமை என்னன்னா, என்னை இந்த அளவுக்கு நீங்கள் காயப்படுத்திட்ட, அசிங்கப்படுத்திட்ட, எனக்குன்னு ஒரு பெரிய இமேஜ் இருந்துச்சு. அது ஒரு சிறு சிறு விஷயத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ரஹ்மான் வந்து ரொம்ப ஒரு இனி வேணவே வேணாங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு பண்ணிட்டாங்க. அதனால காலைல ஒரு பதிவு கூட போட்டிருப்பார் நேற்று. உடைந்த இதயங்களை ஒட்ட வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அப்படிங்கிற இறைவனுடைய அந்த அந்த இதே ஆடி போகக்கூடிய வேலையை நீ செஞ்சிருக்க. ஒட்ட வைக்க முயற்சி பண்ணனா அப்போ பெரிய அளவுல பிளவு போயிட்டு தானே இருந்திருக்கு. ரொம்ப நாளா நடந்திருக்கு. ரொம்ப நாளா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன எல்லா குடும்பத்திலும் நடக்கும்ல. சின்ன சண்டை நடக்கும். 2 நாள் கோச்சிக்கிடுவாங்க. 3 நாளுக்கு வெளியே கூட்டு போவாங்க. சரியா போகும். அப்புறம் கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. சரியா இது எல்லா குடும்பங்களையும் பசங்களுக்காக கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு 29 வருஷம் வாழ்ந்துட்டு இன்னொரு 2 பேரும் கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறப்ப இந்த ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்கன்னா ஆத்திரத்தில் அவசரத்தில் இவங்க ட்ரிகர் பண்ணப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு. இது பின்னாடி அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க. இப்போ டைவர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ரஹ்மானினுடைய மனைவி இதுக்காக பின்னாடி பெரிய அளவில் வருந்த போறாங்க. அவங்க யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து மும்பையிலேருந்து இயக்குறாங்க, அவங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க,
அதனுடைய விளைவாக இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அந்த பையன் கூட நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தான். தனிப்பட்ட விஷயத்துல யாரும் காயப்படுத்தினாங்க. ஆனா இது என்னன்னா, நமக்கு இத பத்தி ஒரு பெரிய பயம் என்ன அப்டின்னா, இதுக்கு கண்ணு காது வச்சு சில பேர் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சுருவானுங்களேன்றது தான் பெரிய பயம். நானே இத பத்தி நேத்து நைட் இருந்தே ஒரு 4, 5 பேர் என்ட்ட கேட்டாங்க பேசலாமான்னு. வேணா அத வந்து இக்னோர் பண்ணிருவோம்னு நெனச்சேன். அப்புறம் காலையில சில முக்கியமான இடங்கள்ல இது சம்பந்தமா விசாரிச்சேன். விசாரிச்ச பிறகு அவங்க சொன்ன தகவலே நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. ரகுமானுக்கே தெரியாதுன்றாங்க. ஓகே. அப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்டின்னா, மும்பைலேருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு அசோசியேட் நிறுவனத்துலருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு வேற ஒரு தகவலும் வருது. இது ரகுமான் மீது ஏதோ ஒரு திட்டமிட்டு ஒரு பேக்ரவுண்ட்ல குடும்பத்தை களங்கப்படுத்தக்கூடிய வேலையில யாரோ செய்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் அங்கருந்து வருது. அப்படிங்கும்போது இப்ப அந்த அந்த நோட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா, அவார்ட் வின்னிங் டைவர்ஸ் கம்பெனி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாமாடா அவார்டு குடுப்பாங்க? நேத்து நைட்டே பார்க்குறப்ப எனக்கு ஷாக் ஆயிருச்சு. இது என்ன கம்பெனி? ஒரு ஒரு அட்வொகேட் அசோசியேட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒண்ணுல ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாங்க. சில பேர் லீகலா வந்து சிவில் மட்டும் பார்ப்பாங்க. சில பேர் கிரிமினல் மட்டும் பார்ப்பாங்க. இவங்க வந்து குரூப் வந்து டைவர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய கம்பெனி போல. இப்ப அவங்க தரப்புல இருந்தோ ரஹ்மானின் மனைவிங்கிற பேர்ல அவங்க லெட்டர் குடுக்கல. லீகலா இவங்க தான் பிரஸ் ரிலீஸே குடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இது இன்னும் அவங்க தரப்புல இருந்து என்ன முழுவதுமாக தெரிய வரல. கண்டிப்பாக இதற்கு பின்னாடி யாரோ அத அவங்கள வந்து இயக்குறாங்க, ட்ரிக்கர் பண்றாங்கங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. எல்லாருக்குமே ஒரு கேள்வி, அந்த சாய்ரா பானு ஏஆர் ரஹ்மான் மனைவியோட அந்த லெட்டர் படிக்கும்போது அட்வொகேட் மூலமா போட்டதுல வலியும் வேதனையும் காரணமாக நான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொன்னவங்க 29 வருட வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான நிகழ்வு எவ்வளவோ நடந்திருக்கும். 3 அதெல்லாம் குழந்தைகள் இருக்கு. எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலையே. ஸோ அங்க தான் எல்லாருக்குமே சந்தேகம் வருது இல்ல இல்லையா? 3 குழந்தைகள் இருக்கு. ஒரு குழந்தைக்கு திருமணம் பண்ணியிருக்காங்க சமீபத்தில. அந்த குழந்தைக்கு குழந்தை கூட பிறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன். ரகுமானை பொறுத்தவரைக்கும் ஆண், பெண் பார்சியாலிட்டி பார்க்காத நபர். அவங்க வீட்ல 2 குழந்தைங்க. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாடர்னா இருக்கும். ஆமா. ஒரு குழந்தை வந்து ஃபுல்லா அந்த பர்தா போட்டிருக்கும். அப்ப அதனுடைய விருப்பத்தை அவரு அக்செப்ட் பண்றாரு. நீ உனக்கு இப்படி இருக்கணும்னா இருந்துக்க. நீ இப்படி இருக்கணும்னா இருந்துக்க. அப்ப தனி மனித உணர்வுகளுக்கு மரியாதை குடுக்கக்கூடிய ஒரு நபர். மனிதர்களை மனிதராக மதிக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு 13 வயசுல தகப்பன் இறந்த பிறகு 3 அக்கா, தங்கச்சிகளோட தன் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி, இன்னைக்கு வாழ்ந்து ஒரு மனதை வந்து சின்ன விஷயத்த கூட சலனம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, தனக்கு சுத்தி ஒரு பெரிய வேலியை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் மீது தனிப்பட்ட தாக்குதல் நெறைய நடத்துனாங்க. இந்தியாவுக்கே ஒரு பெருமையை ஒரு சேர்த்து குடுத்த ஒரு நபர். ஆனா, இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள இவங்க பெ பெ ஒரு முன்கோபத்தால் இவங்க செஞ்ச சில விஷயம், இன்னைக்கு அவர பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. ரகுமான் வந்து பெரிய அளவு இன்னி அவர் வந்து இத மன்னித்து சேர்த்துக்கிருவாராங்கிறது நாளைக்கே அவங்க மனம் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அடிக்கடி கோவப்படுறது, சண்டை போடுறது, அம்மா வீட்டுக்கு போறதெல்லாம் எல்லாம் நடந்திருக்கு. என் கூட ஒரே காரணம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. என் கூட வெளில வர மாட்டேங்கிறீங்க. டூர் போக மாட்டேங்கிறீங்க. அப்படி பண்றது தான். பட் ரகுமானை பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லா இடத்துலயும் ஃபேமிலிய தான் கூப்பிட்டு தான் போறாரு. வெளிநாடுகளுக்கு போறப்ப அங்க தான் போறாரு. ஒண்ணா தான் இருக்கிறாரு. வீட்ல இருப்பாரு, இல்லாட்டி ஸ்டுடியோல இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் மீது ஆத்திரத்தில், அவசரத்தில் சிலர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு இவங்க எடுத்த முடிவு, அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அவங்களுக்கு தான் வருங்காலத்தில் ஏற்படுத்த போது. ரகுமான பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில இருக்குங்கிறத தான் சொல்றாங்க. குறிப்பா நீங்க பேசும்போது சொன்னீங்க, கண்ணும் காதும் மூக்கும் வச்சு பேசப் போறாய்ங்க, என்னென்ன பேசப் போறாய்ங்க அப்டின்னா, சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிவோர்ஸ் நடந்தாலே ரொம்ப தரக்குறைவான விமர்சனம் வந்து பாரபட்சம் இல்லாம எல்லார பத்தியும் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு இவங்களும் விதிவிலக்குன்ற மாரி தனுஷ வந்து எல்லா இடத்துலயும் லிங்க் பண்ணி பேசுவாங்க. சமீபத்தில வெளியான ராயன் திரைப்படம் தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் லாஸ்ட்டா இசையமைத்த திரைப்படம். ஸோ அதே லிங்க் பண்ணி காமெடிங்கிற பேர்ல நெறைய பேர் போட்டுட்டு இருக்காங்களே. இத எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து வக்ரத்தின் உச்சம். ஒரு மனிதன் வந்து நொந்து போய் இருக்கிறாரு. அதாவது தனக்குன்னு ஒரு பெரிய இமேஜ். ஆஸ்கார் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்காரு. இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்த நபர். அதாவது நீங்க ஒரு தவறான மனிதர் மீது ஒரு தவறா சொல்லிட்டீங்கன்னா கூட அவன் கடந்து போயிருவான். ஒரு ஜெனுயினா ஜெம்மா இருக்கக்கூடிய நபர் மீது நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்ட ஒரு வெள்ள பேப்பர்ல ஒரு சின்ன கருப்பு புள்ளி வச்சு அது எவ்வளோ பிரைட்டா தெரியுமோ அந்த மாரி ஒரு விஷயத்த பண்றாங்க. மத்த டைவர்ஸ் மாரி இது டைவர்ஸ் கிடையாது. இந்த டைவர்ஸ் வந்து இவருக்கே தெரியாம எடுக்கப்பட்ட ஒரு முடிவா இருக்கு. அவருக்கே ஒரு பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகுற மாரி ரகுமானே ஒரு ஷாக்ல உட்கார்ந்திருக்காரு இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும். இப்ப அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஏதோ சதி ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு வேலை நடக்குதுங்கிறது மட்டும் தெரியுது. அது போக போக அது வெளியில அவர் உறுதியா இருக்காரா? திரும்ப வந்து இல்ல சேரணும் அவர் அப்படிங்கிற பெரும் கடும் கோவத்துல இருக்காரு. ஓகே. ரஹ்மான் வந்து கடும் கோவத்துல இருக்காரு. நம்மளை வந்து இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துற மாரி பண்ணிட்டாங்களே! உண்மையிலேயே டைவர்ஸ் ஆகுறதா இருந்தா 2 குடும்பமும் பேசி கூட பிரிஞ்சுட்டு போயிருக்கலாம். வெளியில சொல்லி ஏன் வீட்ல உட்கார்ந்துகிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி இல்ல அது. இப்ப நான் வேணான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்ல போய் இருந்துட்டு அவங்க வீட்ல பெரியவங்கள வச்சு, இவங்க வீட்டு பெரியவங்கள வச்சு பேசி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா கூட, அதற்கு பிறகு அவங்க பிரஸ் ரிலீஸ் குடுத்தா கூட பரவால்ல. இது அதிர்ச்சியான ஒரு தகவல குடுத்துருக்காங்கல்ல. அது வந்து நேரடியாக பிரஸ் ரிலீஸ் குடுத்துருக்காங்கல்ல. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்கன்ற மாரி நெனைக்கிறாரு.
குறிப்பா சமீபத்தில ஜெயம் ரவி அவருடைய மனைவி பிரிந்தது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர்களே டி. இமான், ஜிவி பிரகாஷ், இப்போ அவர் வரிசையில ஏ.ஆர். ரஹ்மான். இப்படி திரைத்துறையினர் டிவோர்ஸ் வந்து பேசு பொருளா மாறதுக்கு என்ன காரணம்? இல்ல பொதுவாகவே இன்னைக்கு டிவோர்ஸ் கூடிட்டே போகுது. ஆமா. சகிப்புத்தன்மை கிடையாது, கூட்டு குடும்பம் கிடையாது, ஒருத்தர் விட்டு குடுத்து போறது கிடையாது, புரிஞ்சுக்கிறது கிடையாது. வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். மெமரீஸ கலெக்ட் பண்ணணும். நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு கனவு, ஒரு ட்ரீம். அது வந்து ஒரு ஒரு புள்ளியில வந்து சேராம போறப்ப என்ன பண்ணா, அது விரக்தி ஆயிருது. கணவன் மனைவி திருமணம் பண்றாங்கன்னா, இவன் 4 பொய் சொல்லியிருப்பான். ஆமா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. அவன் 4 பொய் சொல்லியிருப்பான். கல்யாணம் பண்ணும்போது நீயும் பொய் சொல்லியிருக்க, நானும் பொய் சொல்லியிருக்கேங்க. அந்த ரியாலிட்டிய மறந்துட்டு என்னைய நீ ஏமாத்திட்டேன்னு இவங்க குற்றம் சாட்டுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்னைய ஏமாத்திட்டேன்னு அவங்க குற்றம் சாட்டுவாங்க. இந்த ஒரு இது வந்து கன்டின்யூ ஆகிட்டே ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மிஸ்மேட்ச் ஆகிறப்ப வெடிச்சிரும். ம். அப்ப இன்னைக்குங்கிறது டிவோர்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான வேலையாகி போச்சு. ஈஸியான வழியாகி போச்சு. 2 பேரும் கணவன் மனைவி சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது உடனே வந்து இந்த முடிவு எடுத்துறாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா, பெரியவங்க வீட்ல இருந்தாங்கன்னா சமாதானம் பண்ணி, சேர்த்து வச்சு, அத ஆறுதல் சொல்லி, அட்வைஸ் பண்ணி அவங்கள வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து கூட்டு குடும்பம் கிடையாது. பிடிக்கலையா நேரா அவங்க போய் நிக்கிறது கோர்ட் தான். அந்த டிவோர்ஸ் சொல்ற காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன 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 காரணங்கள் சின்ன தான் இருக்கு. காரணங்கள். அப்படி சின்ன சின்ன காரணங்கள் சொன்னாலும் நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்கள், தாம்பத்திய உறவுகள், விட்டு குடுத்து போகாத விஷயங்கள், ஈகோ மெயினா. ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து டைவர்ஸா நிக்குது. ஆனா வெளியில சொல்லக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள சொல்லுவாங்க. அது டைவர்ஸா வந்து இன்னைக்கு நிக்குது. கோர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடும்ப நல நீதிமன்றத்திலலாம் பெரிய கியூவே நிக்குது. கோர்ட்டுக்குள்ள இப்ப போய் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கியூ அங்க தான் நிக்குது. அப்போ வந்து டிவோர்ஸ்ங்கிறது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 30, 32 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஆமா. அதிகமா அதுலயும் இருக்காங்க. பெரும்பாலும் வந்து காதல் திருமணத்துல ஆமா. அதிகமா நடக்குது. காதல் திருமணம் பண்றப்ப இவன் பொய்யா சொல்றான். அந்த பொண்ணும் பொய்யா சொல்லும். மாறி, மாறி பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ண பிறகு ஒரு மாசத்துல தெரிஞ்ச பிறகு, "நீ பொய் சொல்லியிருக்க, நான் பொய் சொல்லியிருக்கேன். என்னைய ஏமாத்திட்ட, உன்னை ஏமாத்திட்ட." அதுக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்துரும். இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த பஞ்சாயத்து நீ என்னைய இப்ப எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்தி திருமணம் பண்ண? அப்படின்னு இந்த வார்த்தைய அடிக்கடி பயன்படுத்திட்டே இருப்பாங்க 2 பேரும் மாறி, மாறி. அது ஒரு நேரத்துல ஒரு டைம்ல அது வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி, நேரா வந்து முந்திலாம் பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டாங்கன்னா, அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, அப்பாட்ட போய் சொல்லுவாங்க, மாமாட்ட சொல்லுவாங்க, சித்தப்பான்னு வீட்ல ஒருத்தர் இருப்பாரு. சித்தப்பாட்ட போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு போவாங்க. இப்ப இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க 2 பேரும் சண்டை போட்டா அடுத்து போய் நிக்கிற இடம் கோர்ட்டு. உடனே கூகுள்ல சர்ச் பண்றது யார் டிவோர்ஸ் அட்வொகேட் இருக்காங்க. உடனே ஃபோன போடு. எனக்கு நோட்டீஸ் அனுப்புங்க அவருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கு. அப்ப இவரு கூட சகிச்சுக்கிட்டே வாழணுமா? அப்ப இந்த பொண்ணு கூட நான் சகிச்சுக்கிட்டே வாழணுமா? அப்படிங்கிற ஒரு ஒரு வந்துருச்சு. இது காமனா இருக்கவங்க மேட்டர் நடந்தா நமக்கு தெரியாது. திரைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் நடந்தான்னா அது தெரியும். குறிப்பா அந்த 40 வயசு கல்யாணமாகி ஒரு 15, 20 வருஷம் கழிச்சு ஒரு 40 வயசுல எல்லாருக்குமே ஒரு சலிப்பு, ஒரு தயக்கம், ஒரு தடங்கல் வரும். அத சில பேர் ஓவர் கம் பண்ணி போயிருவாங்க. இப்போ உள்ள காலங்கள்ல அது நெறையா நடக்குது. 40 வயசுக்குள்ள இருக்க நபர்களுக்கு 40 வயசுக்கு மேல உள்ள நபர்கள்லாம் அதிகமான டைவர்ஸா இருக்கு இப்ப பார்க்குறப்ப. அப்படிங்கும்போது இது வந்து வெளியில மத்த காமனான ஆட்களுக்கு வெளியில தெரியாது. செலிபிரிட்டியா இருக்கிறதுனால அது வெளியில தெரியுது. இது மட்டும் கிடையாது. சினிமா மட்டும் கிடையாது. அரசியல்வாதிகளுடைய சமீபத்தில ஒரு பெரிய அரசியல்வாதியினுடைய மகன், அந்த அவங்க பொண்ணும் அரசியல்வாதியுடைய மகன், மகனும் அரசியல்வாதியுடைய மகன். பிரம்மாண்டமான திருமணம் பண்ணுச்சு. டிவோர்ஸ் ஆயிருச்சு 2 பேரும். 2 பேரும் ஒரே 2 கட்சி. மாதத்திலேயே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆச்சு. 2 பேரும் ஒரே கட்சியில தான் இருக்கிறாங்க. ம். அப்படி வெளியில தெரியாது. ஆனா அந்த மேட்டர்ல வெளிய தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க. இன்னொருத்தவங்க காமன் மேனா இருக்காங்க. சினிமா பிரபலமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து ஒரு லெட்டர் குடுத்தோனே அது ஒரு பெரிய விவாதம் ஆயிருச்சு. பல பேரும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மத்த விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உண்மை தெரியாம தயவு செய்து பொய் சொல்லாதீங்க. ம். ஏன்னா ஒரு 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 நல்ல ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு காயப்பட்டு போய் வருத்தப்பட்டு போய் நிக்கிறாரு. தவறாக அவங்க மனைவியவோ, இவரையோ தவறா பேசாதீங்க. உண்மை தெரியாம யாரும் பேசாதீங்கங்கிறது தான் ஒரு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள். குறிப்பா அவங்க 2 பேர் தரப்புல இருந்துமே எங்களோட தனிப்பட்ட முடிவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இத வந்து அவங்க பசங்க எப்படி எடுத்துக்க போறாங்க? ஏன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிருச்சு. இன்னொரு பையன் மட்டும் அந்த பையன் வந்து வெளிப்படையா போட்டாரு. இது வந்து அவங்களோட தனிப்பட்ட முடிவு. நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ரீதியில அவருமே வந்து போஸ்ட் போட்டிருக்காரு இல்லையா? எதுவுமே யோசிக்காம அவசரப்பட்ட விஷயம் தான். இந்த குழந்தைங்க இனிமேல் கண்டிப்பா அவங்க அம்மா இன்னைக்கு வர்றாங்க சென்னைக்கு. வந்த பிறகு பேசுவாங்க. பேசின பிறகு ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஆகி, ம். ரஹ்மான் மனசு இறங்கி வந்தா சேர்ந்து இருக்கலாம். இனி அந்த குழந்தைகளுக்காக நடக்கலாம். அதுவும் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குழந்தையினுடைய எதிர்காலம் திருமணம்ங்கிறதுனால, அவங்களுடைய இந்த குழந்தைகளே அட்வைஸ் பண்ணி கூட அவங்க அம்மாவ டேக் ஓவர் பண்ணி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக போக தெரியும். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்த ஒதுக்கி பல்வேறு தகவல்கள எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.